வெல்கம் டு 360 தமிழ். இப்ப மிஸ்த்ரி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஆல்ரெடி இந்த வெப் சீரிஸ்ல 3 வீடியோவை போட்டிருக்கோம். அந்த 3 வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் கதை உங்களுக்கு தெளிவா புரியும். இது வரைக்கும் பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், அது மூலியமா கண்டிப்பா பார்த்துருங்க. ஏற்கனவே பார்த்துட்டீங்கன்னு சொன்னா மேற்கொண்டு இந்த கதையை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீனே மோகன் ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த மோகனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மேனேஜர் மாதிரி வேலை பார்ப்பாரு. அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் மேனேஜர் வேலை தான் பார்ப்பாரு. இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் கால் பண்றாரு. உன் வீட்டுல வந்து பேசணும், நீ வீட்டுல இருக்கியான்ற மாதிரி கேக்குறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன், நீங்க கிளம்புங்க, கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி இந்த மோகன் சொல்றாரு. இப்ப வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் ஒரு செக்யூரிட்டி இருக்காரு பாத்தீங்களா, வெளியே கன் ஷாட் சவுண்ட் கேட்டோன்னா வேகமா என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராரு. மியூசிக் டைரக்டர் கன்னோட நின்னுட்டு இருக்காரு. அந்த இடத்துல மோகன் இறந்து போன மாதிரி கிடக்குறான். அதே மாதிரி மீரான்னு ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு இருக்கா. கௌரின்ற ஒரு ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக தான் அந்த கண்ணு தெரியாத பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்பதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு போல. என்ன நடந்தது அப்படின்றது கிளியரா தெரியல. அந்த மியூசிக் டைரக்டர் பேரு திலீப் அப்படின்றது. அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அவர் தான் இந்த கொலையை பண்ணிட்டாருன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் வந்துடுறாங்க. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் இங்க இருக்க பண்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு மியூசிக் டைரக்டரோட மேனேஜரை மியூசிக் டைரக்டர் கொலை பண்ணிருக்காருன்ற மாதிரிலாம் பண்டி சொல்றாரு. அவதான் அந்த கண்ணு தெரியாத பொண்ணுன்ற மாதிரி அந்த பொண்ணையும் காட்டுறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, அந்த கண்ணு தெரியாத மீரான்ற பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வராரு. என் ஃப்ரெண்டு கௌரியோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போதுதான் இது நடந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களால பார்க்க முடியாதுல்ல, அவர் ஷூட் பண்ணாரா என்னன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மோகனும் அந்த மியூசிக் டைரக்டரும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாங்களான்னு கேக்குறாரு. சண்டை போட்டுக்கிட்ட மாதிரிலாம் எனக்கு தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்பதான் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த மியூசிக் டைரக்டர் யாருன்றத பாக்குறாரு. திலீப் தான் அந்த மியூசிக் டைரக்டர்னு தெரிஞ்சோன்னே இவர் ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா இவருக்கு திலீப்பை ரொம்ப பிடிக்கும். இவர் ஒரு காலத்துல பெரிய மியூசிக் டைரக்டர். இன்னைக்கு இவரோட பாட்டெல்லாம் யாருமே கேட்கறது இல்ல. ஆனா ஹீரோக்கும் ஒய்ஃபுக்கும் இவரோட மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். இதனால ஹீரோவும் இவரை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறாரு. என்னோட ஒய்ஃபுக்கு என்னை விட உங்களோட பாட்டு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப இவர்கிட்டயே என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அந்த திலீப் இருக்கார்ல, நடந்த விஷயத்த சொல்றாரு. திலீப்போட மேனேஜர் தான் அந்த மோகன். அவரை பார்க்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாரு. மோகன் இன்னும் வரலையான்ற மாதிரி வாட்ச்மேன் கிட்ட கேக்குறாரு. சார் வர டைம் தான், ஆனா இன்னும் வரல, வேணா வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி அந்த வாட்ச்மேன் சொல்லியிருப்பான். அப்பதான் கரண்ட்ல ஏதோ ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். இவனுமே சரி பண்றதுக்காக போயிருப்பான். இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கன் ஷாட் சவுண்ட் கேட்டிருக்கும். வேகமா பார்க்கிறதுக்காக வந்திருப்பாரு. அங்க மோகன் இறந்து போன மாதிரி கடந்திருப்பாரு. பக்கத்துல கன் இருக்கும். செக்யூரிட்டி இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, யாரோ வராங்கன்ற மாதிரி இவர் பயத்துல கன் எடுத்திருப்பாரு. மத்தபடி கீழ இருந்த கன்னை தான் இவர் எடுத்திருப்பாரு. நாலாம் மோகனை ஒன்னும் கொலை பண்ணல சார், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. வாட்ச்மேன் மட்டும் இல்ல, கண்ணு தெரியாத பொண்ணோட ஃப்ரெண்டான கௌரியும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே கன்னோட பாத்துட்டாங்கல்ல, அதனால இவர் தான் இந்த விஷயத்த பண்ணதா நினைச்சிருப்பாங்க. ஆனா நான் பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் சொல்றதுதான் உண்மைன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இத பத்தி எல்லாம் பண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா சிம்ரத் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு கேஸ்னால அவங்க கையில அடிபட்டிருக்க போல, கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. சிம்ரத் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இந்த திலீப் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல திலீப் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. உனக்கும் உன்னோட ஒய்ஃபுக்கும் திலீப்பை ரொம்ப பிடிக்கும், நீ அதுக்காக தான் சப்போர்ட் பண்றன்றது எனக்கு தெரியுதுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்பயே திலீப்பை வெளியெடுக்கிறதுக்காக ஆளுங்களா வந்துடுறாங்க. திலீப்க்கு பெயில் கிடைச்சிருது. பாத்தியா, இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி இப்பயே பெயில் வாங்கிட்டாரு, கண்டிப்பா இவர் தான் குற்றவாளின்ற மாதிரி சிம்ரத் சொல்றாங்க. நம்ம ஹீரோவா மியூசிக்லாம் ப்ளே பண்ணுவாரு. அதை திலீப் கிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா எப்படி பேசுறதுன்னு தெரியல. அதெல்லாம் தைரியமா போய் பேசுங்கன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, இவரை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. இப்ப இவருமே பேசுறதுக்காக வந்துடுறாரு. சரி, உங்களோட மியூசிக் எனக்கு பிடிக்கும்னு சொன்னல, நான் கூட மியூசிக் பண்ணுவேன்ற மாதிரி இவர் மியூசிக் பண்ணதை காட்டுறாரு. ஃப்ளூட்ல சூப்பரா வாசிக்கிறாரு. சூப்பரா வாசிக்கிறீங்க, நான் இப்பெல்லாம் கூட ஷோ பண்றேன், அந்த ஷோல நீங்களும் வந்து வாசிச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. சார் உண்மையதான் சொல்றீங்களா, நான் கண்டிப்பா வந்து வாசிக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ஹீரோவும் விசாரணை பண்றதுக்காக அந்த அபார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க ஒரே ஒரு செக்யூரிட்டி தான் இருக்கான். அவன் கிட்ட கேக்குறாரு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் தெளிவா கேக்குறாரு. சார், கரண்ட்ல ஏதோ பிரச்சனைன்றதுக்காக பாக்குறதுக்காக போனேன். அப்ப கன் ஷாட் சவுண்ட் கேட்டது. பாக்குறதுக்காக போகும்போது அந்த பெரியவர் நின்னுட்டு இருந்தாரு, இததான் கவனிச்சன்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப கௌரி இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டை கூட்டிட்டு வெளியே கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப இவர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீங்க அந்த மோகன் கிட்ட எல்லாம் பேசுவீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கும், ஆனா நான் பேசினது இல்லைன்னு சொல்றாங்க. இவங்க விரல்ல லைட்டா கீர்ன மாதிரி காயம் இருக்கு. நீங்க கிட்டார் ரெகுலரா பிராக்டிஸ் பண்றீங்க போலியன்ற மாதிரி கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க.
இவரை பொறுத்த வரைக்கும் கௌரி மேல லைட்டா டவுட் இருக்கு. அதாவது கௌரியே கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு எதுவுமே தெரியாம வீட்டுக்குள்ள போய் வாட்ச்மேன் வரும்போது அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த மோகனை பத்தி செக் பண்ணி பார்க்க சொல்லியிருப்பாங்க. அதாவது மோகனோட சாட் எல்லாம் செக் பண்ணி பார்க்க சொல்லியிருப்பாங்க. செக் பண்ணி பார்த்தா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா மோகன் இருக்காரு பாத்தீங்களா, எல்லார்கிட்டயுமே பயங்கரமா ஃபிளர்ட் பண்ணிட்டாரு. வயசு வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாரு. எல்லா பொண்ணுங்க கிட்டயும் ஜொல்லு ஒளிஞ்சிட்டு இருக்காரு. கௌரி இருக்காங்கல்ல, மோகன் கிட்ட பெருசா பேசினது இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மோகன் கிட்ட சாட்லாம் பண்ணிருக்காங்க. அவர் வாய்ப்பு வாங்கி தரேன்ற மாதிரி பயங்கரமா ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதை பார்த்து இந்த பொண்ணு கோவப்பட்டிருக்கலாம், அட்வான்டேஜ் எடுக்க கூட ட்ரை பண்ணிருக்கலாம், அதனால இப்படி பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்த சிம்ரத் சுத்தமா ஏத்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு கன்னு கிடைச்சது இல்ல, அந்த ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு, அந்த திலீப்போட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நீ தேவையில்லாம அவருக்கு சப்போர்ட் பண்ணாதன்ற மாதிரி கோவமா படுறாங்க. நீங்க ஷோக்கு வாங்கன்ற மாதிரி திலீப் சொன்னாரு பாத்தீங்களா, இன்னைக்கு தான் அவரோட ஷோவா இருக்கும், அதனால இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. திலீப் மேல இப்ப நிறைய மக்கள் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஷியமானியோன்ற மாதிரி போர்டு எல்லாம் புடிச்சிட்டு இருக்காங்க. திலீப் அதெல்லாம் கண்டுக்காம உள்ள போயிட்டு இருக்காரு. இப்பதான் பண்டி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது இந்த திலீப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா பொறுப்பையுமே அந்த மேனேஜர் மோகன் கிட்ட ஒப்படைச்சிருப்பாரு. இவர் ஷோ பண்றது மூலியமா நிறைய காசு கிடைக்கும் பாத்தீங்களா, அதுல 20 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த மோகன் அடிச்சிருப்பாரு. சிம்ரத் மோட்டிவ் தான் கிடைக்கலன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இதுதான் மோட்டிவ்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது 20 லட்சம் ரூபாய் அவன் ஏமாத்தி இருக்கான் பாத்தீங்களா, அந்த கோவத்துல இந்த திலீப் இருந்திருக்காரு. அதனால அவனை காலி பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கன்னுல ஷூட் பண்ணிட்டு சைலண்டா கிளம்பிடலான்னு பார்த்திருப்பாரு. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஆளுங்க வந்து பார்த்துட்டாங்க. அதனால தான் மாட்டிக்கிட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. அவரை உடனே அரெஸ்ட் பண்ணணும்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த இடத்துல அந்த திலீப் இருக்காரு பாத்தீங்களா, பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு. ஆளுங்க மியூசிக் எல்லாம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம போக போறோம்ன்ற மாதிரி ஹீரோ ரொம்ப நர்வஸா இருக்காரு. ஹீரோவை கூட்டு போறதுக்காக ஆளுங்க வந்துடுறாங்க. எப்பவுமே ஃப்ளூட் எல்லாம் செக் பண்ணி தான் ஆளுங்க வாசிக்க தருவாங்க போல. அந்த மாதிரி ஒருத்தர் வாங்குறாரு. சட்டுன்னு வாயை வச்சு ஊதுறாரு. கரெக்டா இருக்கு சார், இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்கன்ற மாதிரி தராரு. என்ன இவன் சட்டுன்னு வாயை வச்சிட்டான்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இவர்கிட்ட கர்ச்சிப் மாதிரி எதுவுமே இல்ல. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. அசிஸ்டண்டா பாக்குறாரு. இப்ப அந்த திலீப் வேற சிக்னல்லயே நீங்க வாசிங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவர் எங்க வாசிக்கிறது, அதையே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காரு. எப்படியாவது வாசிச்சிடலாமான்னு ட்ரை எல்லாம் பண்றாரு. ஆனா இவரால வாசிக்க முடியல. இது நடந்துட்டு இருக்கும் போது போலீஸுங்க எல்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. திலீப் சார், உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம், நீங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவர் 20 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்காரு, அதை நீங்க கண்டுபிடிச்சு இப்படி பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஏதோ அவன் 20 லட்சம் ரூபாய் ஏமாத்தினானா, அதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாரு. ரொம்ப நடிக்காதீங்க, ஸ்டேஷனுக்கு போலான்ற மாதிரி இவங்களுமே கூட்டு போறாங்க. இப்ப கூட ஹீரோ இருக்காருல, இவரெல்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா சிம்ரத் ஏத்துக்க மாட்டாங்க. திலீப்பை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. ஹீரோ வாசிக்க முடியாத சோகத்துல இருக்காரு. இப்ப திலீப்பும் லாயர் கிட்ட பேசி எப்படியாவது இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப சிம்ரத் அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்காக வராங்க. கௌரி, அந்த மோகன் கிட்ட நீங்க சாட்லாம் பண்ணிருக்கீங்க, ஆனா அவர்கிட்ட பேசுனது கூட இல்லன்னு பொய் சொல்லிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லக்கூடாதுமா, சரி கிளம்புங்கன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விடுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவும் வெளியே உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப திலீப்பை கூட்டு போறதுக்காக பண்டி வந்திருக்காரு. நான் எதுக்காக வரணும், நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவர் பிரச்சனை பண்றாரு. சார் பிரச்சனை பண்ணாதீங்க, ஒழுங்கா வாங்கன்ற மாதிரிலாம் பண்டி கூப்பிடுறாரு. இருந்தாலுமே அவர் வரமாட்டேன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பண்டிக்கு தெரியாம அந்த பண்டியோட கன் எடுத்துறாரு. அந்த கன்னை காமிச்சு எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பொண்ணுங்க வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணுங்களை பார்த்து பாயிண்ட் பண்றாரு. கௌரியை பார்த்து தான் பாயிண்ட் பண்றாரு. விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கௌரி கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப சட்டுன்னு பக்கத்துல இருக்க மீராவை பார்த்து பாயிண்ட் பண்றாரு. மீராவும் பயந்த மாதிரி குனிஞ்சுக்கிறாங்க. மீராக்கு கண்ணே தெரியாது, ஆனா இவர் பாயிண்ட் பண்ணது மட்டும் எப்படி தெரியும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாருமே மீராவை ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி திலீப் கிட்ட ஹீரோ தான் காதுல சொல்லியிருப்பாரு. அதனால தான் திலீப் இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. இவங்களுக்கு கண்ணு தெரியும்ன்றதை எப்படி கண்டுபிடிச்சன்றதை ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா சிம்ரத்தோட ரைட் ஹேண்ட்ல அடிபட்டிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட்ல தான் ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்திருப்பாங்க. இவங்க முதல்ல ரைட் ஹேண்ட தந்து அதுக்கப்புறம் தானே லெஃப்ட் ஹேண்ட தந்திருக்கணும். ஆனா இவங்க ஸ்ட்ரெயிட்டாவே லெஃப்ட் ஹேண்ட தந்திருப்பாங்க. சோ உனக்கு அடிப்பட்டதை இவ பாத்திருக்கா, அதனால தான் அப்படி தந்தா, அதை வச்சுதான் கண்ணு தெரியும்ன்றதை கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணன்ற மாதிரி விசாரணை பண்றாங்க. இவங்களுமே காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உங்களுக்கு வாய்ப்புலாம் வாங்கி தரேன் வாங்கன்ற மாதிரி மோகன் எல்லா பொண்ணுங்க கிட்டயும் பிட்ட போடுவான். அந்த மாதிரிதான் இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க மியூசிக் திறமையெல்லாம் அவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பத்தி அவன் கவலையே பட மாட்டான். கொஞ்சம் தப்பா இவங்களை டச் பண்றான். இவன் சரியானவன் இல்லன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பக்கமே போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க பிளே பண்ணி காமிச்ச மியூசிக்கை வேற ஒருத்தர் ரிலீஸ் பண்றாரு. இந்த மோகன் தான் இப்படி பண்ணிருக்கான்னு இவங்களுக்கு தெரியுது. மோகன் கிட்ட வந்து பேசி பாக்குறாங்க. நீ தான் வாசிச்சு காமிச்சன், என்ன ஆதாரம் இருக்குன்ற மாதிரிலாம் மோகன் கேக்குறான். இதை கேட்டு இவங்க செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. மோகனை ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்க. அப்பதான் இவங்களுக்கு கண் ஆபரேஷன் நடந்து கண்ணெல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அதை மறைச்சு நம்ம ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க.
அந்த இடத்துல இவங்களோட ஃப்ரெண்டு கௌரி இருக்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும். அடிக்கடி அவ வீட்டுக்கு போற மாதிரி இவங்க ஃப்ரெண்டா மாறி இருப்பாங்க. அந்த மோகன் வாக்கிங் முடிச்சுட்டு எப்ப வருவான்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி வரும்போது கதையை முடிச்சிடலான்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க கிளவுஸ் போட்டு கன்னை வச்சு அவனை ஷூட் பண்ணிருப்பாங்க. அங்கேயே ஒரு காவா இருக்கும், அதுக்குள்ள கிளவுஸ் எல்லாம் மட்டும் இவங்க போட்டிருப்பாங்க. யாரோ ஷூட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி இவங்க டிராமா பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து திலீப் சவுண்ட் கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. திலீப் தேவையில்லாம இந்த விஷயத்துல மாட்டிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல சொல்றாங்க. ஆக மொத்தத்துல கொலை பண்ணது இவங்க தான்றது தெரிஞ்சிருச்சுல, இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. நீ சொன்னது இந்த வாட்டியா கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சிம்ரத் ஹீரோவை பாராட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, திரும்பி அவரோட ஷோல பிளே பண்றதுக்காக வந்துடுறாரு. இந்த வாட்டி யாருமே அப்படி வாயெல்லாம் வச்சு தந்திருக்க மாட்டாங்க. அதனால இவருமே வாசிக்கிறதுக்கு தயாராகிறாரு. அந்த இடத்துல ஒய்ஃப் எல்லாம் இவரோட கண்ணுக்கு தெரியுறாங்க. அவங்க ரசிக்கிற அளவுக்கு இவர் சூப்பரா வாசிச்சுட்டுலாம் இருக்காரு. அந்த சந்தோஷ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி அவர் லொகேஷன் அனுப்பியிருப்பாரு. அந்த விஷயத்தை இவர் இப்பதான் பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு நாள் நடக்கிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வீட்டுல சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த வீட்டை சேர்ந்தவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. யார் இவன் நம்ம வீட்டுல சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறாரு. யார் நீங்க, என் வீட்டுக்குள்ள எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு போலீஸுங்க எல்லாம் வந்துடுறாங்க. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ ஒய்ஃப் கூட இருந்தாரு பாத்தீங்களா, அப்பதான் இந்த வீட்டுல இருந்திருப்பாரு. இப்ப வேற வீட்டுல இருக்காரு. அது எல்லாத்தையும் மறந்துதான் இப்ப திடீர்னு இந்த வீட்டுக்குள்ள போயிருக்காரு. ஒய்ஃப் இறந்து போனதுல ஹீரோ கொஞ்சம் பாதிக்கப்பட்டு வித்தியாசமா பண்ணாருன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் பண்ணிருப்பாரு. இப்ப திரும்பி அதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்களுக்கு தெரியுது. சிம்ரத் நீ ஓகேவா, நான் வேணா டாக்டரை ரெஃபர் பண்ணவான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சிம்ரத், ஏற்கனவே ஒரு டாக்டர் கிட்ட பேசினேன், அவரு ஒரு டாக்டரை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு, நான் அந்த டாக்டர் கிட்ட வேணா ட்ரீட்மெண்ட்டுக்காக போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி சிம்ரத்துமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இந்த வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட இவர் போலீஸ் தான், தெரியாம மறந்து இந்த இடத்துக்கு வந்துட்டாருன்ற மாதிரி மன்னிப்புலாம் கேக்குறாங்க. இப்ப சரண்யாவை கூப்பிட்டுட்டு இவரும் ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது இவர் சேரலாம்னு நினைக்கிறாருல, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. இங்க டாக்டரோட பேரு கண்ணன் அப்படின்றது, ஹீரோவோட டாக்டர் பேரு பெர்னாண்டஸ் அப்படின்றது. பெர்னாண்டஸ் இருக்காருல, கொஞ்சம் பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் கண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. சரண்யா நானும் இந்த இடத்துல இருக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி கண்ணன் சொல்றாரு. சரி நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப கண்ணன் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க கலைஞ்சிருக்க பொருள் எல்லாத்தையும் சரியா வச்சிட்டு இருக்காரு. இப்ப கண்ணன் வந்தோட நீங்க ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு தானே வரீங்கன்ற மாதிரி கரெக்டா கேக்குறாரு. எப்படி தெரியும்ன்ற மாதிரி கண்ணன் கேக்குறாரு. நான் அப்சர்வ் பண்ண விஷயத்தை வச்சுதான் சொல்றேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நீங்க பெரிய டிடெக்டிவ்ன்றத கேள்விப்பட்டேன், ஆனா உங்க திறமையெல்லாம் இங்க காட்டக்கூடாது, இங்க நீங்க ஒரு பேஷண்ட் மாதிரி தான் இருக்கணும், நாங்க தர மாத்திரையெல்லாம் ஒழுங்கா போடணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்போ ஒரு டாக்டர் லேடியை இந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. மேடம் நீங்க கூட்டு போய் விடுங்கன்னு சொல்றாரு. இங்க நிறைய விதமான பேஷண்ட் இருக்காங்க, ரொம்ப பெரிய இடம், சுத்தி காட்டுறன்ற மாதிரி இந்த டாக்டர் லேடியும் சுத்தி எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஒரு லேடி உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட செயினை பாக்குற ஹீரோ இருக்கார்ல, இதே மாதிரி என்னோட ஒய்ஃப் கிட்டயும் ஒரு செயின் இருக்கு, நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ உன்னோட ஒய்ஃப் செயினை நான் எடுத்துட்டேன்னு சொல்ல வரியா, என்ன திருடின்னு சொல்ல வரியான்ற மாதிரி சண்டைக்கு வராங்க. அவர் அந்த மாதிரிலாம் சொல்ல வரல, நீங்க கோவப்படாதீங்க, ரிலாக்ஸா இருங்கன்ற மாதிரி இந்த டாக்டர் கண்ட்ரோல் பண்றாங்க. சில பேஷண்ட் வயலண்டா நடந்துக்க கூட வாய்ப்பு இருக்கு, நீங்க கவனமா இருங்கன்ற மாதிரிலாம் அந்த டாக்டர் லேடி சொல்றாங்க. இப்ப ரூம்க்கு கூட்டு வந்துடுறாங்கல்ல, இந்த மாத்திரையை வேலைக்கு வேலை நீங்க எடுக்கணும், இந்த மாத்திரையை போடுங்கன்ற மாதிரி தராங்க. இவருமே அவங்க கண் முன்னாடி மாத்திரையெல்லாம் போட்டுறாரு. இப்ப கிளம்பலான்ற மாதிரி அந்த டாக்டர் லேடி கிளம்பிடுறாங்க. அவங்க போய் கொஞ்ச நேரத்துல இவர் வாயில போட்ட மாத்திரையை எடுத்துடுறாரு. இவர் ஒரு காரணத்தோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்றதை இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. இவர்கிட்ட பேசினவர் சந்தோஷோட லொகேஷன் அனுப்புனாரு பாத்தீங்களா, அவன் சென்ட்ரல் ஜெயில இருந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கான் போலன்ற மாதிரி தான் அனுப்பியிருப்பாரு. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இவர் வந்திருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதனால தான் ஸ்டார்டிங்ல அந்த டிராமாவையும் இவர் பண்ணியிருப்பாரு. அதாவது என்னன்னா, இவருக்கு எந்த ஒரு மென்டல் ப்ராப்ளமும் கிடையாது, மென்டல் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நடிச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த சந்தோஷ் போட்டோ இருக்குல்ல, எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்போ ஒரு இடத்துல எல்லாருமே வரைஞ்சிட்டுலாம் இருக்காங்க. இவருக்கு தான் சந்தோஷ் எங்க இருக்கான்னு தெரியல, இங்க இருக்கவங்க கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறாரு. சந்தோஷ் எங்க இருக்கான்னு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. ஒவ்வொருத்தர் சந்தோஷ பத்தி ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷ பத்தி சொல்லக்கூடாது, பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம பேசக்கூடாதுன்னு ஒரு லேடி சொல்றாங்க. இதனால ரெண்டு குரூப்புக்குள்ள சண்டை மாதிரி ஏற்படுது. மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு எட்டு வந்துடுறாரு. எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. நீங்க மட்டும் வாங்கன்ற மாதிரி ஹீரோவை மட்டும் கூட்டு வந்துடுறாரு. நீங்க ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் சண்டை ஏற்பட்டிருக்கு, என்ன பேசுனீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோவும் தயங்கி தயங்கி சந்தோஷ பத்தி கேட்டேன்னு சொல்றாரு. சந்தோஷ பத்தி நீங்க எதுக்காக கேக்குறீங்க, இந்த இடத்துல டிடெக்டிவ் வேலை எல்லாம் பார்க்க கூடாது, நீங்க அமைதியா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு சொன்னல, கேட்க மாட்டீங்களான்ற மாதிரி இந்த டாக்டர் கண்ணன் கோவப்படுறாரு. மாத்திரையை எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி இவரை மாத்திரையை போட சொல்றாரு. இதெல்லாம் வேணான்னு ஹீரோ மறுக்கிறாரு. கண்டிப்பா நீங்க போடணும்ன்ற மாதிரி போட வச்சு இங்க இருந்து அனுப்பி விடுறாரு.
ஹீரோ கிளம்பி போனதுக்கு அப்புறம் யாருக்கோ கால் பண்றாரு. யாருக்கு கால் பண்றாருன்னா பெர்னாண்டஸ் டாக்டருக்கு தான் கால் பண்றாரு. ஹீரோ ரியாலிட்டியை விட்டு கொஞ்சம் விலகி போற மாதிரி எனக்கு தெரியுது, இன்னும் ட்ரீட்மெண்டோட வேகத்தை அதிகப்படுத்தணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த வாட்டி ஹீரோ உண்மையிலேயே மாத்திரையை போட்டிருப்பாரு. இப்ப ரூம்க்கு வந்தோன்னு ஒய்ஃப் பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஒரு பக்கம் அந்த சந்தோஷ் தெரியுறான். அந்த சந்தோஷ் கிட்ட இவருமே பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. அவன் எதுவுமே பேசாம இருக்கான். உண்மையில ரெண்டு பேருமே இவரோட கற்பனையா தான் தெரியுறாங்க. இவருமே தலையை பிச்சுக்கிற மாதிரிலாம் இந்த இடத்துல துடிச்சிட்டு இருக்காரு. இப்ப சரண்யாவும் ஹீரோவை பார்க்கலான்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கண்ணன் இருக்கார்ல, ஹீரோவோட கண்டிஷன் என்னன்னு தெரியல, நாளுக்கு நாள் கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீங்க பேச வேணா போங்க, அவர் சொல்ற எதையுமே முழுசா நம்பாதீங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நான் வேணும்ட்டே பிளான் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆக்சுவலா உன் இடத்துல இருந்து நான் போனை எடுத்துட்டேன். திரும்பி அந்த போன் மூலியமா நான் சாட் பண்ணி தான் இந்த லொகேஷனுக்கு வந்திருக்கேன். சந்தோஷ்னு ஒருத்தனை தேடி தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. இவர் ஏதோ உளறிட்டு இருக்காரு போலன்ற மாதிரி இவங்களே யோசிக்கிறாங்க. அந்த கண்ணன் என்ன பேசினார்னு தெரியல, நான் சொல்றதை கேளு, அந்த கண்ணன் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு, அவர் தான் சந்தோஷம் ஏதோ பண்ணிருக்காரு, நான் சொல்றதை நீ நம்பலன்னு வச்சுக்கோயேன், வீட்டுல இருக்க அந்த போனை போய் பாரு, நீ உடனே இந்த இடத்துக்கு சிம்ரத்தை கூட்டுவான்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. இப்ப ஹீரோவும் திரும்ப ரூமுக்கு போலான்ற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு லேடி சண்டை போட்டாங்கல்ல, அவங்க திரும்பி வந்து சண்டை போடுறாங்க. என்ன பார்த்து எப்படி திருடின்னு சொல்லுவேன்ற மாதிரிலாம் சண்டை போடுறாங்க. எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து அந்த லேடியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க கண்ட்ரோல்குள்ள வரமாட்டாங்க. அப்ப இந்த லேடி டாக்டர் இருக்காங்கல்ல, நான் சொல்றதை கேளுங்க, என் கண்ணை பாருங்கன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நல்லபடியா மயக்க ஊசியை போட்டுடுறாங்க. ஊசி போட்டாச்சு, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த லேடியும் அமைதியா இங்க இருந்து எந்திரிச்சுலாம் போறாங்க. என்ன இவங்க ஹிப்னடைஸ் பண்ற மாதிரிலாம் பண்றாங்கன்னு இவரும் கவனிக்கிறாரு. நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டா எல்லாருமே ரூமுக்கு தான் போனோம். ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கண்ணனோட ரூமுக்கு போய் செக் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இப்ப சைலண்டா கண்ணனோட ரூமுக்கு வந்து ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. எதுவுமே இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து கண்ணன் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ஓடலான்னு பார்த்தா கண்ணன் இவரை பார்த்துடுறாரு. இங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சார், சந்தோஷ பத்தி தேர்றதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்றாரு. சந்தோஷ் ஏற்கனவே செத்து போயிட்டான், அவனாதான் செத்து போனா, நீங்களே பாருங்கன்ற மாதிரி ஒரு வீடியோவை வச்சு காட்டுறாரு. இப்ப ஹீரோவா அந்த வீடியோவை பாக்குறாரு. ஆக்சுவலா சந்தோஷோட கண்டிஷன் நாளுக்கு நாள் மோசமா போய்கிட்டே இருக்கு. அதனால ஊசி போட்டு ரூம்குள்ளேயே தான் அடைச்சு வைக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் சந்தோஷ் இருக்கான் பாத்தீங்களா, யாருமே இல்லாத போது ரூமை விட்டு வெளியே வரான். இவங்க மருந்தெல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருக்க ஒரு மருந்தை எடுக்கிறான். டோசேஜ் அதிகமா சாப்பிட்டா உயிரே போயிடும். அவன் ரொம்ப அதிகமாவே சாப்பிட்டிருப்பான். அதுக்கப்புறம் துடிச்சு அந்த இடத்துல இறந்து போறான். பாத்துட்டீங்களா, இப்பயாவது உங்களுக்கு நிம்மதியா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இவருமே அந்த ரிப்போர்ட் முதற்கொண்டு எல்லாத்தையும் பாத்துடுறாரு. அப்ப சந்தோஷ் இருக்கான்ல, அந்த ஆள் போய் சொல்றாரு, அவர் தான் என்ன கொலை பண்ணாரு, அவரை விடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவருக்கு இல்யூஷனா தான் அந்த மாதிரி தெரியுது. இவருமே பார்த்துட்டு இருக்காரு. இவர் தனியா பேசிட்டு இருக்கிறத கண்ணன் கவனிக்கிறார்ல, எல்லாரும் வாங்கன்ற மாதிரி எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இவரை இதுக்கப்புறம் சாதாரண ரூம்ல வைக்காதீங்க, அந்த தனி ரூம்ல வைங்க, கையெல்லாம் லாக் பண்ணி வைங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவை இந்த இடத்துல லாக் பண்ணி கூட்டு போறாங்க. ஹீரோ உண்மையதான் பேசுறாரா இல்ல ஏதாவது வளர்றாரா அப்படின்ற மாதிரி சரண்யாக்கே டவுட் வந்திருக்கும். அதனால வேகமா வீட்டுக்கு வந்து அந்த போனை தேடுறாங்க. பார்த்தா இவங்க கிட்ட இருந்து அவர் போனை எடுத்து வச்சிருக்காருன்னு இவங்களுக்கு தெரியுது. அந்த போன்ல இந்த லொகேஷனுக்கு போன்ற மாதிரி அனுப்பியிருக்கிறதா இவங்களுக்கு தெரியுது. இத பத்தி சிம்ரத்து கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி சிம்ரத்துக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட கையெல்லாம் லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இவங்க தர மருந்துனால தான் நம்ம இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப ஏதாவது ஊசி போட்டு நம்மள காலி பண்ண கூட நினைக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி ஊசி போடுறதுக்காக ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. இவரும் கஷ்டப்பட்டு அதை கழட்டிடுறாரு. இப்ப ஆளு கதவை திறந்து வராருல, இவன் எங்க போனான்னு தேடிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காருல, அவரை அடிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. இப்ப இந்த இடத்துக்கு வந்த சிம்ரத் இருக்காங்கல்ல, ஹீரோவை உடனே பார்க்கணும்னு சொல்றாங்க. அவர் கண்டிஷன் இப்ப மோசமா இருக்கு, பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் தெரியாது, இப்ப பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹீரோ இருக்காருல, அங்க இருக்க பேப்பரை தூக்கி இருப்பாரு. அந்த பேப்பரை தெளிவா பார்க்கலான்ற மாதிரி இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இவர் பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஊசியை குத்துறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா டாக்டர் லேடி தான் குத்திருப்பாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் ஊசியை குத்துனேன், நீங்க கோவப்படாதீங்க, அமைதியா ரூம்குள்ள போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டே இவரை ஹிப்னடைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை இவருமே கண்டுபிடிச்சிடுறாரு. ஹிப்னடைஸ் ஆக மாட்டாரு. ஹிப்னடைஸ் பண்றதுக்காக கண்ணியே பார்க்க சொல்றாங்க. அதே மாதிரி பென்ல கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ பென்னை கிளிக் தானே பண்ணிட்டு இருக்க, இதே மாதிரி தான் அந்த லேடியை நீ ஹிப்னடைஸ் பண்ண, நான் அப்பயே இந்த விஷயத்தை கவனிச்சேன். இங்க வந்த சந்தோஷ கண்ணன் தான் ஏதோ பண்ணிருக்கிறதா இவர் நினைச்சிருப்பாரு. ஆனா கண்ணன் பண்ணல, நீ தான் பண்ணிருக்க, ஏன்னா சந்தோஷுக்கு நீயும் ட்ரீட்மெண்ட்லாம் தந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா சந்தோஷ் இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க தான் பாத்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சந்தோஷ கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிருக்கும், பெரிய லெவல்ல பிரச்சனை பண்ணிருப்பாரு. அப்ப அவர்கிட்ட கண்ட்ரோல் பண்ற மாதிரி இவங்க தான் பேசியிருப்பாங்க. இவங்க பேசல, அவரை ஹிப்னடைஸ் பண்ணிருப்பாங்க.
அதாவது அடுத்து நீ இந்த இடத்துக்கு போனோம், இந்த மருந்தை எடுத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால அவர் ஹிப்னடைஸ் ஆன மாதிரி தான் இருப்பாரு. இவங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவர் கதவை திறந்து வெளியே போயிருப்பாரு. அந்த மருந்தெல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த டோசேஜ் அதிகமா எடுத்திருப்பாரு. இவங்க ஹிப்னடைஸ் பண்ணனால தான் எடுத்திருப்பாரு. ஹீரோ இது எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா? அப்பதான் ஹீரோவோட டீமை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ண சொல்லுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்களுமே இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி சொன்னா என்னோட ஃபேமிலி முதற்கொண்டு யாருமே உயிரோட இருக்க முடியாது, என்னால தெரிஞ்சதை சொல்ல முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கைக்காரர் வந்தாரு, அவருமே இதே கேள்வியை தான் கேட்டாரு. அவர்கிட்டயும் நான் சொல்லல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது பத்திரிக்கைக்காரனா, அவன் பேர் என்னன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவங்க அதுக்கான பதில சொல்ல மாட்டாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, நில்லு நில்லுன்ற மாதிரி தடுக்கிறதுக்கு வராரு. ஆனா இவங்க மாடியில இருந்து குதிச்சிடுறாங்க. ஸ்பாட்லயே இவங்க இறந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஆளுங்களா இந்த இடத்துக்கு வந்து பாடியை கிளியர் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கிட்ட சிம்ரத் இருக்காங்கல்ல, நீ எதுக்காக இந்த மாதிரி சொல்லாம கொல்லாம வந்த, அதே மாதிரி ஒருத்தன் உன்கிட்ட போன்ல இவ்வளவு நாள் பேசியிருக்கான், எதுக்காக என்கிட்ட சொல்லன்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் சுத்தி இருக்க யாரையும் நம்பாத, நம்ம 2 பேர் மட்டும் பேசலான்ற மாதிரி சொன்னான், அதனால தான் நான் சொல்லலன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப என்ன கூட நீ நம்பலியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கைக்காரனும் இதே கேள்வியை தான் கேட்டான்ற மாதிரி அவங்க சொன்னாங்கல்ல, அது யாரு என்னன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் திரும்பி உங்களுக்கு ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு. இறந்து போனவன் பத்திரிக்கைக்காரன் தெரிய வருது. இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் தூக்கு போட்டு தான் இறந்து போயிருக்காரு. அவர் வீட்டுல 2 போன் கிடைச்சிருக்கும். அதுல ஒரு போனை ஹீரோ வாங்கி பாக்குறாரு. இவர்கிட்ட ஒரு போன் வந்தது பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த போனும் இருக்கு. அந்த போன்ல சாட் பண்ண டீடைல்ஸ்லாம் இருக்கு. அதாவது சாட் பண்ணவர் தான் இறந்து போயிருக்காருன்னு ஹீரோக்கு தெரிய வருது. சூசைட் மாதிரி தானே இருக்கு, ஆனா இது சூசைட் இல்லன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நம்ம சூசைடு நினைக்கணும்ன்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க, இது சூசைட் இல்ல, திட்டமிட்ட கொலைன்னு சொல்றாரு. ஹீரோவோட ஒய்ஃப் இறந்து போனதை பத்தி இவர் விசாரிச்சுட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அது தெரிஞ்ச யாரோ தான் இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோவும் தேடிட்டு இருக்காரு. அதனால ஹீரோவை சாவடிக்க சொல்லியிருக்காங்க போல. ஆனா ஹீரோ தப்பிச்சிருக்காரு. ஒய்ஃப் சாவுக்கு பின்னாடி பெரிய மர்மம் இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அது என்ன மர்மம்ன்றத காட்டாமே நமக்கு இந்த சீசனை முடிச்சிடுறாங்க. மொத்தம் 8 எபிசோடு, இதோட அந்த கதை முடிஞ்சிருது. இதுக்கு மேல செகண்ட் சீசன் வந்தாதான் உண்டு, வருமா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.